வணக்கம் நண்பர்களே, இது ஆஃபர் அலர்ட் தமிழ். இன்னைக்கு என்ன ஆஃபரை பத்தி உங்களுக்கு அலர்ட் பண்ண வந்திருக்கேன்னா, வாங்குற சம்பளமெல்லாம் வீட்டு செலவுக்கே சரியா போகுது அப்படின்னு நிறைய பேர் பேசி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்மளுடைய வீட்டு செலவுகளை நம்ம சாப்பாட்டுக்காக வாங்குற காய்கறிகள் மற்றும் பழங்கள் ரொம்ப முக்கியமான பங்கை வகிக்குதுங்க. இப்படி காய்கறிகள் மற்றும் பழம் வாங்குறதுல எப்படி பணத்தை மிச்சப்படுத்தணுங்கிறத நம்ம கட்டாயமா தெரிஞ்சுக்கணுங்க. இந்த வீடியோ கடைக்காரங்க நம்மளுக்கு கொடுக்குற ஆஃபரை பத்தி இல்லைங்க, இந்த இயற்கையே நம்மளுக்கு ஒரு ஆஃபர் கொடுத்துருக்கு. அதை பத்தி தாங்க இந்த வீடியோ. வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். காய்கறிகள் மற்றும் பழங்கள் வாங்குறதுல பணத்தை எப்படி மிச்சப்படுத்த முடியும்னா, அந்தந்த சீசன்ல என்னென்ன காய்கறிகள் பழங்கள் கிடைக்குதோ அதை வாங்குறது தாங்க புத்திசாலித்தனம். ஏன்னா அதுதான் விலை குறைவாகவும் இருக்கும், நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப நல்லதுங்க. அப்படி என்ன காய்கறிகள் இந்த சீசன்ல விலை குறைவாகவும் உடம்புக்கு ஆரோக்கியமாகவும் கிடைக்குன்னு பார்க்க போறோம். இந்த ஜனவரி மாதம் குளிர் அதிகமாக இருக்குங்க. அதுபோக இது ஒரு அறுவடை மாதம் அப்படிங்கிறதுனால நம்மளுடைய காய்கறி மார்க்கெட்டுக்கு அவரைக்காய், மொச்சை, பச்சை பட்டாணி, பூசணிக்காய் இதோடைய வரத்து ரொம்ப அதிகமாக இருக்குங்க. இந்த மாதத்துல கேரட், பீட்ரூட், முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர் இதனுடைய வரத்தும் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. இந்த காய்கறிகளுடைய வரத்து இந்த மாதம் அதிகமாக இருக்கிறதுனால விலை குறைவாதாங்க இருக்கும். அதனால நீங்கள் மொத்தமாக வாங்கி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்காம ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறிகளில் வாங்கி கூட நீங்கள் வச்சுக்கலாங்க. இதன் மூலமாக உடம்பு ஆரோக்கியமும் அதிகமாக இருக்கும். இந்த மாதத்துல கிழங்கு வகைகள்லாம் ரொம்ப விலை குறைவாக கிடைக்குங்க. என்னென்ன கிழங்குகள்னா சேனக்கிழங்கு, சேப்பக்கிழங்கு, சிறுகிழங்கு, அப்புறம் நம்ம உடம்புக்கு ரொம்ப எப்பயுமே ஆரோக்கியமாக இருக்கிற பனங்கிழங்கு. ஆமாம், பனங்கிழங்கும் இந்த மாதத்துல ரொம்ப விலை குறைவாக கிடைக்குங்க. இந்த கிழங்கு வகைகளெல்லாம் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு எந்த அவசியமே இல்லைங்க. குறைஞ்சது 20 நாளைக்கு இது கெட்டு போகாதுங்க. அதனால வெளியே வச்சே நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த மாதத்துல முருங்காயோட விலை குறையிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா அதிகமான வரத்து இருக்கும். மாதத்துல தக்காளியோட விலை ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதத்துல அதிகமான பனியின் காரணமாக இஞ்சி மற்றும் மிளகாயினுடைய விலை அதிகமா இருக்குங்க. அதனால இஞ்சி மற்றும் மிளகாயை நம்மளுடைய தேவைக்கு மட்டும் வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம பணத்தை மிச்சப்படுத்தலாங்க. இந்த காய்கறி எல்லாம் நீங்க உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற மார்க்கெட்ல வாங்கினீங்கன்னா விலை குறைவா இருக்குங்க. நீங்க மார்க்கெட்ல வாங்கினாலும் சரி, அல்ல உங்க வீட்டு பக்கத்துல கடையில வாங்கினாலும் சரி, இல்லைன்னா மொபைல் ஆப்ல வாங்கினாலும் சரிங்க, இந்த மாசத்துல இந்த காய்கறியோட விலையெல்லாம் குறைஞ்சிருக்கும். விலை குறைஞ்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாசம் என்னென்ன பழங்களுக்கெல்லாம் சீசன் அப்படின்ட்டு விளக்கமா பார்க்கலாங்க. இந்த ஜனவரி மாதம் குளிர் அதிகமா இருக்கிற மாதம் அப்படிங்கிறதுனால குளிர் பிரதேசத்துல இருந்து வரக்கூடிய பழங்கள் எல்லாம் விலை குறைவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. கொய்யாப்பழம், வாழைப்பழம், திராட்சை, ஆரஞ்சு, ஆப்பிள் இந்த 5 வகை பழங்களும் இந்த மாசத்துல சீசனுங்க. இந்த பழங்கள் விலை குறைவா இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. போன மாசம் இருந்த விலை இப்ப இருக்காதுங்க. ஆப்பிளே நீங்க 200 ரூபாய்க்கு வாங்கியிருப்பீங்க கிலோ. இப்ப கிலோ 100 ரூபாயிலிருந்து 130 ரூபா வரைக்கும் விலை குறைஞ்சிருக்குங்க. நீங்க மார்க்கெட்ல வாங்கினீங்களாலும் சரி, அல்லது உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற கடைகள்ல வாங்கினாலும் சரி, அல்லது மொபைல் ஆப்ல நீங்க வாங்கினாலும் சரி, இந்த சீசன்ல இருக்கிற பழங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுடைய பணத்தை மிச்சப்படுத்துறதுக்கு இது ஒரு பெரிய உதவியா இருக்குங்க. நம்ம கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குதுங்க. தமிழகத்துல ஜனவரி மாசத்துல எப்பயுமே தைப்பொங்கல் வர்றதுனால அந்த நேரத்துல காய்கறிகளும் பழங்களுடைய விலை அதிகமா இருக்குங்க. அதனால நீங்க ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடியே உங்களுக்கு தேவையான காய்கறிகள் பழங்களை வாங்கினீங்கன்னா இந்த விலை குறைவா கிடைக்கிற சீசன் பழங்களையும் நீங்க வாங்கிக்கலாங்க. இந்த சீசன்ல என்னென்ன காய்கறிகள் பழங்கள் விலை குறைவா கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமா நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நான் நம்புறேங்க. இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்கள் பார்க்கறதுக்கு ஆஃபர் அலர்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த சீசனல் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் பத்தி தெரியாம இருக்கிற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இன்னொரு பயனுள்ள வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.